வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய் குருமா செய்யறதுக்காக 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுட்டு 4 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், 2 வெங்காயம், ஒரு பூண்டு. இந்த தக்காளி கூட சோம்பு, கசகசா, முந்திரி, பொட்டுக்கடலை எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கணும். பேஸ்ட்டாக அதை அரைச்சிக்கணும். இது தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் கடலெண்ணெய், 1 ஸ்பூன் நெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சிக்கணும். சோம்பு பொரிஞ்ச உடனே வெங்காயமும் இந்த பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் அதிலே போட்டு கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு வதக்கிக்கணும். நல்லா பொன்னிறமாக கலர் மாறணும். பூண்டு வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அது கூட கொஞ்சம் கலர் மாறணும். கேஸை கம்மி பண்ணி வச்சுட்டு வதக்கும்போது முருங்கைக்காவும் கருவேப்பிலையும் போட்டு திரும்ப அதை வதக்கிட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான பொருளெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் அதுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். எங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா அதை கலந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துட்டு அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நல்லா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றினேன். அதை ஊற்றிட்டு அது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து முருங்கைக்காய் வேகணும். அது வேகிறதுக்குள்ளே நம்ம அதில் எடுத்து வச்சதில் கொஞ்சமாக தேங்காய் போட்டு அதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுட்டு இது முருங்கைக்காய் வெந்திருக்கான்னு பார்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். கொஞ்சம் பச்சை கலராக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் தண்ணியாக இருக்குதுன்னா நினைக்காதீங்க, இன்னும் தண்ணியே தேவைப்படும், அந்த அளவுக்கு ஊற்றணும். அது முருங்கைக்காய் வெந்துருச்சு. இதை இப்போ அரைச்சி வச்சதை எடுத்து அதிலே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மிக்ஸி கப்பையும் கழுவி அதிலே ஊற்றிக்கலாம். இது பொட்டுக்கடலை, முந்திரி எல்லாம் போடுறதுனால கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதனால் தண்ணியாக இருக்குதுன்னெலாம் யோசிக்காதீங்க. இது இப்போ நம்ம கொதிக்க அது திக்காகிடும். ஆறுனதுக்கப்புறம் இன்னும் திக்காகிடும். இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு கொதித்து வந்துடுச்சு. திக்காகவும் இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இது கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். இறக்கி வச்சு பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். இது இட்லிக்கு, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே இந்த குருமா செஞ்சு வச்சிட்டோம்னா எவ்வளோ செஞ்சாலும் சீக்கிரமாக காலி ஆகிடும். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மசாலாலாம் அதிகமாக இல்லாமல் சூப்பராக இருக்குது. இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குது, சப்பாத்திக்கும் நல்லா இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டோம். இப்போ சாதத்துக்கு எப்படி இருக்குதுன்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் உங்ககிட்ட. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது.